இப்ப வேதங்கள்ல 4 பாகம் உண்டு. பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா. 4வது பாகத்துக்கு உபனிஷத் அப்படின்னு பேர். இந்த முதல் 3 பாகம் பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதாங்கிற பாகங்கள் பொதுவா ஒரு ஜென்ரலி பார்த்தேன்னா கர்மாவை குறிப்பிடும், ஒரு செயலை குறிப்பிடும். ஒரு ஹோமத்தை எப்படி வளர்க்கணும், அந்த ஹோமத்தால யாரை வணங்குகின்றோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை குறிப்பிடும். சோ ஜென்ரலி இதெல்லாம் ஒரு யூசர் மேனுவல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இது கர்ம காண்டம்னு பேர். இந்த முதல் 3 பாகம், ஒவ்வொரு வேதத்திலும் உள்ள 4 பாகங்களில் முதல் 3 பாகத்துக்கு பொதுவாக கர்ம காண்டம்னு பேர். பிராமணம் செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னா அது அநேகமாக வேள்வின்னு சொல்லப்படக்கூடிய யாகமா தான் இருந்திருக்கு. கோவில் கட்டுறது மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. கோவில் கட்டுறதுங்கிறத பத்தி இல்லைனாலும் இப்போ அதர்வண வேதத்துல ரதாகாராகான்னு ஒரு இடம், ராஜா என்ன பண்றார், தான் வலிமையானவனாக மாற வேண்டும் என்பதற்காக அதர்வண வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு. என்னன்னா, தன் ரதத்தை கட்டக்கூடியவனை போய் வணங்குவாராம். அதாவது தன் ரதத்தை, இப்போ ரதம்ங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படும் என்று பார்த்தால் இன்றைய காலகட்டத்துல ஒன்னும் ராஜாக்கள் பயன்படுத்துவா, 2வது கோவிலுக்கும் ரதம் தேவை இல்லையா? இப்ப தேருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேர் தேவை. அதனால தேரை கட்டக்கூடியவனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவார். இது ஒரு குறிப்பீடு. உருவத்துக்கு ஏதாவது குறிப்பீடு இருக்கானா எக்கச்சக்கமா இருக்கு. ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா, தலையிலிருந்து கால் வரை ஸ்வர்ண நிறமாக இருப்பவர் பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது இருப்பர். ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, அவர் ஹிரண்யகேஷா, அவருக்கு மீசையும் கோல்டுல இருக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் பார்த்தசாரதி எம்பெருமான நம்ம சந்தோகான்னு கொண்டாடுறோம். அதனால இதெல்லாம் குறிப்பீடுகள். அதனால்தான் ஆழ்வார் ஞாபகம் வச்சுட்டு பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கலம் சோதி அகலத்தாரம்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம். பொன் இவர் மேனி ஆப்ரணகாத்து சர்வ ஏவ சுவர்ணஹா அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே இவர் எடுத்திருக்க. ஜாஸ்தி அதை பத்தி இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு நடுவில் சில கதைகளும் வரும், நிறைய கதைகள் வரும், கருத்துக்களோடு கூடிய கதைகள் வரும். பொதுவா பிரதானமா அது வேள்வியை செய்வதற்காக. ஒரு நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதனும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய யாகங்கள். சோமயாகம். இப்ப சோமயாகம்னு பண்ணிவிட்டா அந்த காலத்துல அவருக்கு சோமியன்னு ஒரு பேர் உண்டு. சதேவ சோமிய இதமக்ராஹாசீத் அப்படின்னா சோமயாகம் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி வாஜபேயம்னு ஒரு யாகம். வாஜபேயம் பண்ணிவிட்டா, அதனால்தான் அந்த பரம்பரைக்கு வடநாட்டுல வாஜபேயின்னு பேர். அவர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாயின்னு சொல்றோம் இல்லையா, வாஜபேய யாகம் பண்ணவர். அந்த மாதிரி பிராஜாபத்தியம்னு ஒரு யாகம், 18 நாள் பண்ணுவா அந்த யாகத்தை. அதை பத்தி எல்லாம் குறிப்பீடுகள் உண்டு. இதெல்லாம் ஆக்ஷன், ஜெனரலி ஒரு யூசர் மேனுவல். ஆனா இப்ப ஒரு குழந்தைய பல்ல தேய்ச்சுட்டே இரு, அந்த குழந்தை கேட்கறது எதுக்காக பல்லு தேய்க்கிறேன்னு சொல்லு. சோ ஒரு ஆக்ஷனுக்குள்ள எதற்காக செய்கின்றோம் என்கின்ற ஞானம் பிறப்பதற்காக வேதத்துல 4வது பகுதி வந்தது. அதற்கு ஞான காண்டம்னு பேரு. இது வேதத்தின் அர்த்தங்களை கடைசியாக முக்கியமாக காண்பிப்பதால் வேதத்தின் அந்திம பாகம் வேதாந்தம்னு பேர். இதற்கு ஞான காண்டம்னு பேர். இப்ப இதுல என்னன்னா, இந்த கர்ம காண்டத்தை மட்டும் நம்பக்கூடியவா அந்த காலத்துல இருந்தா அவளுக்கு பூர்வ மீமாம்சகர்கள்னு பேர். அவ இந்த வேதாந்தமான உபநிஷத்தை நம்ப மாட்டா. அது என்ன சுவாமி, அதெல்லாம் எதுக்கு நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்பா. இது பூர்வ மீமாம்சகர்கள்னு பேரு. சில முனிவர்கள் யோகிகள் பார்த்தா, சுவாமி கர்ம காண்டம் என்பது இருக்கட்டும், நான் ஞானத்தில் மட்டும் ஈடுபடுகின்றேன்னு தியானத்துல இருப்பா. இப்ப வசிஷ்டர் போன்றவர்கள் ஹோமமும் பண்ணி வைப்பா, அதே சமயத்துல ஞானத்தையும் போதிப்பார்கள். ஏன்னா வேதத்தை கற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் they were not entitled for all 4 Vedas. நீ எந்த வேதத்தை சார்ந்தவனோ அதை மட்டும்தான் படிக்கணும், 2வது வேதத்தை படிக்க கூடாது. அதனால வட இந்தியால சதுர்வேதின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியதுதான். ஏன்னா எப்படி அவன் 4 வேதத்தையும் படிச்சாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி.